Hello everyone, welcome to Daffodil Learning Channel. இன்னைக்கு நாம questions போன வீடியோட questions வந்து கண்டினியூ பண்றோம். இன்னைக்கான டாபிக் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நான் கான்செப்ட் வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான் இப்போ சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ் required to cause the actual fracture of a material தான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். மற்ற ஸ்ட்ரெஸ் மாதிரியே the formula is F breaking by area, அதாவது breaking force by area. ஓகே, ஸோ ஆக்சுவல் ஃப்ராக்சர் எப்போ நடக்குதோ அந்த இதுக்கு பேர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ். ஓகே, இது கொஸ்டின். பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்தா சீக்கிரம் வந்து போயிடும், ஆனால் ஸ்டீல் இழுத்தா இல்லை, அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வில் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். எஸ், ஸோ இது டிபெண்ட் ஆகும். டெம்பரேச்சர் ஆல்சோ, இம்ப்யூரிட்டிஸும் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். Next one, the breaking force, அதாவது இந்த force F. Breaking force depends on, so breaking force will depend on cross sectional area, and breaking force is equal to breaking stress into area. Breaking force வந்து breaking stress multiplied by area, so it depends on cross sectional area, nature of material, temperature, impurities எல்லாமே. Okay, so now breaking stress depends on nature of material, temperature, impurities. It is independent of, இது உங்களுக்கு கேட்பாங்க, it is independent of cross sectional area and force. It is independent of force, it is independent of cross sectional area. Okay, so in the important point ஞாபகம் வச்சுக்கோங்க, breaking stress is independent of cross sectional area, but maximum load of breaking force will depend on cross sectional area. It is a very important point. So next question என்னன்னா, breaking stress conceptல தான், the maximum load a wire can withstand without breaking when its length is reduced to half of its original length will be. So வந்து maximum loadங்கிறது லோடுன்னு எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ you should consider it as a அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ லோடுங்கிறதும் ஃபோர்ஸுங்கிறதும் ஒன்று தான். ஓகே, ஸோ த மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம், கொடுத்துருக்கிறது லோட்னாலும். கேன் வித்ஸ்டாண்ட் வித்வுட் பிரேக்கிங். லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறாங்க டு ஹாஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அப்போ மேக்ஸிமம் லோட் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஓகேவா? ஸோ பிரேக்கிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா, பிரேக்கிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளைட் பை cross sectional area. Yes, so next வந்து இங்கே என்னன்னா, maximum load வந்து தான் breaking force. ஓகே, ஸோ ஒரு வயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை வந்து without breaking when its length is reduced to half. ஸோ இப்போ வந்து it is reduced to half its length. ஓகே, half குறைச்சிருக்கேன் அந்த லென்த்தை. ஸோ cross sectional area இதோடது ஏனா, இதோடதும் ஏ தான். ஸோ cross sectional ஏரியாவில் there is no change. Breaking stress will also not change, ஏன்னா the material of the wire is same. Hence breaking force will remain the same although the length changes. So the answer is remains same. Okay, so ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே கொஸ்டினை வேறு விதமாக கூட கேட்கலாம். எப்படின்னா, ஒரு வயரை கட் பண்ணுற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ if a wire of length L is cut into 2 or more parts, then each part can hold the same weight. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இதே கான்செப்ட் பேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A steel wire can support maximum load of W. Another wire is made of identical steel and radius 1/2 of the radius of the first wire. So radius மாறுது. Okay, how much load can this wire support before reaching the elastic limit? Okay, question ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரேடியஸ் மாறுது, ஸோ இதுலேருந்து ஏரியா மாறும். ஸோ ஏரியா மாறுனுச்சுன்னா
மேக்ஸிமம் லோட் சப்போர்ட் பை திஸ் வயரும் மாறும். ஸோ இங்கே வந்து ரிமைன் சேம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மாதிரி கொஸ்டினில் என்னென்னா, ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அ given மெட்டீரியலுக்கு breaking stress is constant. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஐடென்டிக்கல் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க. வேறு மெட்டீரியல்னால் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் மாறும். ஓகே, ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அ கிவன் மெட்டீரியல். ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னென்னா F1 by A1. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் வயர் F1 எடுத்திருக்கேன், A1 by A1 is equal to F2 by A2 நம்ம எழுதலாம். எஸ், இது ஃபர்ஸ்ட் வயருக்கு, இது செகண்ட் வயருக்கு அனதர் வயர்னு கொடுத்துருக்காங்கள. ஸோ ஏரியாங்கிறது directly proportional to r square. So A1க்கு directly proportional to r square na A2க்கு வந்து since it is 1/2, so it will be A1 by 4. Now radius 1/2 na 1/2 the whole square. Okay, so A1 by 4. A2ங்கிறது A1 by 4 க்கு equal because area is directly proportional to r square. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வந்து லோடுங்கிறது ஈக்குவலன்ட் டு ஃபோர்ஸுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இதுலேருந்து F2 கண்டுபிடிக்கணும். ஸோ F2 is equal to F1 by A1 multiplied by A2. ஸோ A2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் F1 by A1, A2க்கு பதிலாக A1 by 4 கேன்சல், A1 A1 F1 by 4னு கிடைக்கும். ஸோ F1 லோட் வந்து Wன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ W by 4னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து W by 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். A body of mass 10 kg is attached to 30 cm long wire whose breaking stress is given. Okay, area of cross section கொடுத்திருக்காங்க. What is the maximum angular velocity with which it can be rotated in a horizontal circle? Okay, so breaking stress ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, area of cross section கொடுத்திருக்காங்க, angular velocity கேட்குறாங்க. so angular velocity na omega. okay, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ரொட்டேஷன் லெசனில் ஆர் சர்க்குலர் மோஷனில் படிச்சிருப்பீங்க. ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது ஒமேகா. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸும் கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரிலேட் பண்ணுற ஒரே ஃபார்முலா F by A. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு F by A. ஓகே, ஸோ A கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃப்யூ ஒமேகாவையும் ரிலேட் பண்ணும். ஸோ ஒரு பாடி ஆஃப் மாஸ் M வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹாரிசான்டல் சர்க்கிளில் இப்படி ரொட்டேட் ஆகுறப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த ஃபோர்ஸில் ஒமேகா இன்வால்வ் ஆகும். ஸோ அதை வச்சு ஒமேகா கண்டுபிடிச்சலாம், which is your angular velocity. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சர்க்குலர் மோஷன் லெசனில் ஆர் ரொட்டேஷனில். ஸோ ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், v square by L or m omega square L இது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு காஸ். ஓகேவா, ஸோ இந்த எஃப்க்கு பதிலாக நீங்கள் m omega square L by Aன்னு எழுதலாம். எல்லுங்கிறது இதுதான் லென்த் ஆஃப் த வயர். ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒமேகா எடுத்துடலாம். ஒமேகா கிடச்சிரும், ஏன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்தும் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ரேடியஸ். ஸோ சால்வ் பண்ணால் முடிஞ்சது. ஸோ ரூட் ஆஃப் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4.8 in 10 to the power 7 multiplied by 10 power minus 6. ஓகே, எல் கீழே வரும். ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணால் 0.30. ஓகே, மாஸ் வந்து 10 kgயில் தான் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 48 divided by 3 into 10 by 10 கிடைக்கும். ரெண்டும் கேன்சல், இதோட ரூட் எடுங்க. ஸோ ரூட் ஆஃப் 16 வரும். ஸோ which is 4 radian per
செகண்ட் இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ பேசிக்லி உங்களுக்கு வந்து m omega ஸ்கொயர் எல்லுன்னு எழுதணும் இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல்ஜி. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஷுட் பி த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்டீல் வயர் ஸோ தட் இட் மே நாட் பிரேக் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ டென்சிட்டி பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னு கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுக்காம டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா ஸோ ரோங்கிறது டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது F/A, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. யா, ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நாம் வந்து mgன்னு எழுதலாம், mg/A. ஓகே, mgங்கிறது வெயிட். ஓகே, ஸோ mg/Aன்னு எழுதலாம். ஸோ மாஸ்க்கும் டென்சிட்டிக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கானா density multiplied by volume the mass. So density multiplied by volume. Okay, volume into G divided by A ன்னு வரும். So வால்யூமையும் ஏரியாவையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ரோ எல்ஜி இதுதான் கிடைக்கும். இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கொஷனில் மேக்ஸிமம் லென்த் கேட்குறாங்க. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ரோ இன்ட்டு ஜி. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க 7.9 into 10 to the power 8. டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 7.9 into 10 to the power 3. மல்டிப்ளைட் பை ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம். கேன்சல் ஆகிடும் எல்லாம். ஸோ ஃபைனலாக லென்த் வந்து 10 to the power 4 மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸையும் நான் சம்மரைஸ் பண்ணுறேன் so that you get a grip in this concept. So first one, the breaking stress is equal to breaking force upon area, cross sectional area. So for breaking under its own weight, ஒரு wire வந்து தானாவே வந்து உழுகணும்னா what is the breaking stress? No, rho LG தான் formula, that derivation நான் வீடியோல சொல்லியிருந்தேன். Okay, so breaking stress is equal to breaking force upon cross sectional area, which is equal to density rho, length of the wire multiplied by G. Next one, the second point வந்து breaking stress is independent of dimension of wire. Dimension of wire na length, okay, area, இது எல்லாமே it is independent. Okay, and a breaking force depends on cross sectional area. Okay, third point வந்து breaking force is independent of length of the wire. ஒரு questionல பார்த்திருந்தோம், ஒரு wire கட் பண்ணியிருந்தா half of the length கட் பண்ணா so breaking force வந்து அதே தான், it remains same. Okay, next வந்து fourth point வந்து for given material breaking stress is constant. So ஒரு ஸ்டீல் வயரை என்னதான் கட் பண்ணிங்கனாலும் மெட்டீரியல் வந்து ஸ்டீலுங்கிறனால breaking stress is constant. Point number 5 வந்து safety factor. இது ஒரு சின்ன கான்செப்ட். என்னன்னா safety factor is breaking stress by working stress. எப்போதுமே working stress வந்து breaking stress ஓட கம்மியாக இருக்கணும். அதுதான் safety factor மெஷர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களோட சம்மரி. Hope it gives you a consolidation in this topic.